இது ஏழை மாரியம்மன் கோயில் பிரசாதம். கடவுளையும் ஏழப்பணக்காரர் இருக்காங்களா? என்ன உலகத்தினுடைய அமைப்பு, பகவானுடைய திருவிளையாடலே விளையாடல். அதை பத்தி நமக்கு என்ன, அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா கடவுள் விஷயத்துல நீங்க எல்லா வகையிலும் கரெக்டா நடக்கணும். ஏன்னா எலெக்ஷன்ல காலை வாரி விட்டாலும் விட்டுருவார் எப்படியோ. ஆனா பிள்ளையார் கோயில் போய் உடைச்சு 100 தேங்காய் உடைக்கிறதா நான் வேண்டிக்கிட்டேன். எப்படியும் நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆகணும். நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறேன்? நாங்க 4 பேர் இருக்கோம். எதுக்கு கடைசி காலத்துல உங்களுக்காக உயிரை விடுறதுக்கு. எஜமா கவனிச்சீங்களா? ஊரு ஒரே கொதிப்பா இருக்கு. கத்திரி வெயில் அப்படிதான் இருக்கும். அதுக்காக எலெக்ஷனை போய் ஊட்டில நடத்த சொல்றியா? அடடா, நான் அதை சொல்லறீங்க. எலெக்ஷன்ல எதிர்கட்சிங்க வேலை ரொம்ப மும்பரமா இருக்கு. சும்மா அப்படி பம்பரமா சுத்தி வர்றாங்க. ஐயர்கிட்ட சொல்லு, அவங்க சுத்துறாங்க, நீ உட்கார்ந்து. அதுல பாருங்க, பம்பரம் சுத்தும், கிரன்னு சுத்தும், கடைசியில வலைய சாச்சுன்னு கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான் இந்த பாருங்க. சொல்லாத ஐயோ, சொல்லாத ஐயோ. இந்த முத்துப்பைய ஊர்ல போய் ஓட்டு கேக்குறானா? தெருவா சுத்துறாங்க. அது பழக்கம். தெரு சுத்தி பையதானே. அவரு வீடு வீடா போய் கேக்குறாருங்க. எவரு? அவருதான். அவர மரியாதையா மரியாதை. அப்பா அப்பா, பொண்ணு இல்லாத பசங்கள்லாம் ராஜ்யத்தை ஆளணும்ன்றாங்க. உலகமே கெட்டு போச்சு. அதுல பாருங்க, கல்வி பிறந்துருச்சோம் அரவன் தலை விரிச்சுட்டு ஆடுறது. நீ ஏன் ஜாலரப்படுற? இப்ப நான் பேசுறது பாலிடிக்ஸ். யாரும் பேசக்கூடாது. எலெக்ஷன்ல யார் வேணாலும் நின்னுறாங்க. அதுக்கு தகுந்த யோகிதை இருக்கா? நாணயம் இருக்கா? பொறுப்பு இருக்கா? ஒண்ணும் கவனிக்கிறது இல்ல. இப்பதான் எல்லாரும் கையிலையும் ஓட்டு கொடுத்தாச்சே. கொடுத்தா என்னங்க கண்டவங்களை போட சொல்லிருக்கு. என்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டு, ஐயா நாட்டை நீங்க ஆளுது அப்படின்னு ஓட்டு கொண்டாந்து எம்பட்டியில போடணும். அதை விட்டுட்டு ஓட்டாண்டி பசங்களுக்கு எல்லாம் ஓட்ட போடுறது. அப்ப என்ன மாதிரி பெரிய மனுஷன் எங்க போறது? நான் பேசாம மேல் நாட்டு போயிடுவேன். ஐயா அப்படி எல்லாம் போயிடாதீங்க முதலாளி. அதுல பாருங்க, எலெக்ஷன் பிரச்சாரத்துல முத்து போற ஸ்பீட பார்த்தா எனக்கு பயமா வர்றது. எதிர்த்து ஏதாவது செய்யலாம்னு பார்த்தா ஜுரமா வர்றது. உனக்கு ஜன்னி கூட வருமே. சும்மா எரிய நீ ஒண்ணு. நோட்டை சுருட்டி மூஞ்சில விட்டு எறிஞ்சா ஓட்டை சுருட்டி நம்ம பொட்டியில போடுவாங்க. அது அந்த காலம்னா. எந்த காலம்? கிபிக்கு முன்ன போய. அப்போ நாங்க 3 பேரும் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு சத்திரத்துல தூங்குங்க. எலெக்ஷன் வந்தாவே இந்த தொல்லைதானே. உங்களோட ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்களே. இந்த எலெக்ஷன்ல எனக்கு ஏதாவது பாதகம் நேர்ந்துச்சு, உங்க தோலை உரிச்சு உப்பத்திடுவேன். போயலாம். போ கவனி, போ போ. வணக்கங்க. என்ன பண்ணியா? இந்தாங்க. என்ன எலுமிச்சம் பழம்? வெயில் காலமா பைத்தியம் பிடிச்சது தேய்ச்சி சொல்றேன். சர்பத்து போட்டு சாப்பிடறதுக்குன்னா என் பொண்ணு பாஸ் ஆயிட்டுதுங்க. பொண்ணு பாஸ் ஆயிட்டா? பொண்ணையா கொடுத்து வச்சான்னு. பொண்ணுக்கு நல்ல அழகு இருக்கு, படிப்பு இருக்கு. அதோட கல்யாணத்தையும் முடிச்சுட்டா? என் கவலை விட்டதுங்க. மாப்பிள்ள கூட பார்த்தாச்சு. மாப்பிள்ள பார்த்தாச்சா? பையனுக்கு மாதவன் பேரு. நல்லா படிச்ச பிள்ளையாண்டா. என்ன சோனாஜலா? வாங்க வாங்க வாங்க. சமைக்குமா? உட்காரு உட்காரு. மூஞ்சில இப்பதான் கிளை சொட்டுது. எவன் வேணாலும் எது சொல்லட்டும், பணம் சேர சேரதான் மனுஷனுக்கு பர்சனாலிட்டி வரும். ஆமா, உங்ககிட்ட இப்ப எத்தனை ஓட்டு இருக்கு? அவகிட்ட 200 250 இருக்கும். எல்லாம் நமக்குதான். ஆமா ஆமா ஆமா. அன்னைக்கு மழையில நம்ம குடிசை இடிஞ்சு போச்சுன்னு உதவி கேட்க போனதுக்கு என்ன சொன்னான்? எல்லாம் உங்க தலைவிதின்னு சொன்னான்ல, அது மட்டுமா? நாயை விட்டு வேற வரைக்கும் நான் பாவிப்பையன். இப்ப வந்துட்டான் ஓட்டு கேட்க. வரட்டும் வரட்டும். அல்ல பாருங்க, உங்க ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு நம்ம முதலாளிக்கே ஓட்டு போடணும்னு நீங்களே நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டா நல்லா இருக்கும். ஆகட்டும், செஞ்சுட்டா போச்சு. டேய் இங்க வாங்கடாங்க. ஓஹோ, இவனுங்க தானா? கையெல்லாம் சேரா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அப்படி போய் இவர்தான்ப்பா நல்ல சிவம். ஏன் இந்த பசங்களுக்கு நம்மள தெரியாதா என்ன? நமஸ்காரம்டா. என்ன நமஸ்காரத்துக்கு தகராறு? வணக்கம்டா. வணக்கம்டா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். முத்துவா, வாங்க தம்பி வாங்க. உட்காரியா? அடே ஐயா இருக்காங்களே. வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா? நாளா என்ன தேர்தலுக்கு நிக்கிற 2 பேரும் குலாவிக்கிறீங்களே? நாயா கொலாவுறேன்? எதிர்கிட்ட கொலாவுறேன்னு என்னங்க இது? நான் உங்களுக்கு எதிரியா, நீங்க எனக்கு எதிரியா? ரெண்டும் கிடையாது. பாருங்க, இந்த நாட்டுக்கு நம்ம 2 பேர்ல யார் தொண்டு செய்யறதுங்கிறதுக்கு அனுமதி வாங்கறதுக்காக நம்ம எஜமான தேடி வந்திருக்கோம். யார் அவன்? எனக்கு எஜமான் எங்க இருக்கிறான் அவன்? இதோ இவங்க எல்லாம் தாங்க. இவனுங்களா? இந்த மம்டி போடாலி அறிவா இதெல்லாம் எஜமானா? உனக்கு எஜமா சாமர்த்தியமா பேசி முடக்குறிய நினைப்ப. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒரு யோகிதை வேணும்பா. நம்ம மாதிரி மரியாதை உள்ளவன் நிக்கணும். பகல் பட்னி ராத்திரி பட்னி
தெருவு சுத்துற பசங்க எல்லாம் போய் நிக்கிறது. ஐயா, தெருவு சுத்தினா தான் ஏழை உள்ள கஷ்டத்தை தெரிஞ்சு அந்த போக்க பாடுபட முடியும். போக்கு நீதான் போக்கு. முதல் இந்த ஊர்ல ரோடு போட்டவன் எவன்? இந்த கை இந்த கையா ரோடு போட்டுட்டு சாயங்காலம் கூலி வாங்கிச்சு. வேற என்ன பணம் ஏதுங்க? ஏது இவங்க குடுக்கற வரி பணம் தெரியுங்களா? பெரிய வரி, ₹1,00,000 கட்டுறவன் வரி. எருமை குளிக்கிற குட்டையில தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்த பசங்க பரிதாபப்பட்டு பைப்பு போட்டேன். எத்தனை பைப்பு போட்டீங்க? எத்தனை? பேருக்கு 3 பைப்பை போட்டுட்டு மிச்சத்தை அங்க வீட்டுக்கும் வயலுக்கும் இல்ல போட்டுக்கிட்டீங்க. பொம்பளைங்க கூட பேச ஆரம்பிச்சுட்டீங்க. ஏன் சாமர்த்தியம் இருந்தா அவங்க போட்டுக்கோங்க. என்னங்க, பொது பணத்தை ஒதுக்கிறதுக்கு தனி திறமை வேணும். அதெல்லாம் இந்த அப்பாக்குங்களுக்கு வருமா? அதெல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி என்ன உட்கார வச்சுக்கிட்டு நீ என்னமோ பேசுற. அன்னைக்கு உரம் வாங்குறதுக்கு வக்கு இல்ல இதுங்களுக்கெல்லாம். ஏன் அப்ப வந்து வாங்கி தர்றதானே நீ? நீங்க தான் உரத்தை வாங்கினீங்க. அது சொல்ல ஓட்டு போட சொல்ல எனக்கு. ஆனா இவங்களுக்கு கொடுக்கலையே, நீங்க தனியால வித்துட்டீங்க. வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் 8 அணா தான் கூலி கொடுப்பேன், அதான் சட்டம்னு பேசின புண்ணியமானாச்சு. நீங்க கூலி கூட கொடுத்தா என்னடா செய்ய போறீங்க? திருவிழாவுக்கு போய் வெட்டி செலவு பண்ணிட்டு வருவீங்க. உங்ககிட்ட எல்லாம் பணம் அதிகமா இருந்தா கெட்டு போவீங்கடா. ஐயா, பணம் உங்ககிட்ட அதிகமா இருந்தா நீங்க கெட்டு போக மாட்டீங்களா? சிரிக்கிறீங்களா? என்ன நீயும் சிரிக்கிறியா? அவளோட முகமே சிரித்த முகம்னா அப்ப என் முகம் என்ன அழுத முகமா? என்ன பேசிக்கிறா தெரியுமோ? என்ன பேசிக்கிறேன்? அதுல பாருங்க, மகா உத்தமர், தர்மசீலர், கருணாமூர்த்தி. ஜனங்களுக்கு இப்பதான் அறிவு வந்துகிட்டு இருக்கு. ஊரே கொண்டாடுது போங்க. அப்போ புகழ் எக்கச்சக்கமா ஓங்கிக்கிட்டே போகுது. ஆமாண்ணா. அப்ப எலெக்ஷனை பத்தி கவலை இல்லை நம்ம. வேண்டவே வேண்டாம். ஜனங்க கிட்ட இவ்வளவு செல்வாக்கு எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் பணத்தை செலவழிச்சிருக்க மாட்டேன். ஐயோ, என்ன சொல்றேன்? செல்வாக்கு உங்களுக்கா? அதுல பாருங்க, நான் இவ்வளவு நேரம் சொன்னது முத்துவ பத்தி. முத்துவ பத்தி பேசுறது இல்லையா? என் வீட்டு சம்பளம், என் வீட்டு சோத்த தின்னுட்டு முத்துவ பத்தி பேசுறேன். அஞ்சு வேலை செய்வேன். அவன் பேச அவனாவது அப்படி பேச சொல்றதாவது, பப்ளிக் என்ன அப்படி பேசுறது? பப்ளிக் உன்னை போல 4 லவுட் ஸ்பீக்கர் இருந்தா பப்ளிக் பேசும், பரலோகம் பேசும். இடியட். சங்கரா கூப்பிட்டா ஜனங்களை நம்ம வழிக்கு திருப்பணும். சட்டு ஒரு பிளான் போட்டு சொல்லு. ஒரு சின்ன பள்ளிக்கூடம் கட்டிட்டேன். அதையும் அந்த முத்து பைய செஞ்சுட்டான். அப்போ ஒரு ஆஸ்பத்திரி கட்டிடுவோம். அதையும் அந்த அயோக்கியம் செஞ்சுட்டாரையா? வணக்கங்க. வணக்கம். நான் தாங்க. நீங்க நிக்கும் போது நான் இப்படி அதுல பாருங்க, எலெக்ஷன்ல ஏத்து நிக்கிறதா என்னவே என்ன வழியால என்ன அழைக்க என்ன சாப்பிடுறேன்? ஜில்லுன்னு சாப்பிடுறியா, சூடா சாப்பிடுறியா? நன்றி, நான் ஒண்ணு சாப்பிடுறேன். சோறு கூட சாப்பிடுறியா? வீட்டுல மட்டும் தான் சாப்பிட, வெளியே யார்ட்டையும் சாப்பிடுறேன். நல்ல பழக்கம், அது நல்ல பழக்கம். தம்பிக்கிட்ட எல்லா பசங்களை ஒண்ணு பத்தி என்கிட்ட சொன்னானுங்க. போடா, அந்த தம்பிய பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? பத்திரமாச்சு தங்கம். என்ன எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்காது. அப்படி நின்னா கூட அப்ப சாய்க்கோ தம்பி, அப்படிதான் அப்படியே அப்ப சாய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க விட்டுங்க, நான் உங்களை எழுத்து நிப்பேனா? இத பாருங்க, இந்த ஏழை எளியவங்க இருக்காங்களே, இந்த வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க அப்பா எல்லாம், நீ நில்லு நில்லு நில்லுன்னு என்ன சொல்றாங்க. அதெல்லாம் ஏழைங்க சொல்றாங்கன்னு போய் கேட்காத. எப்போ என்ன இருந்தாலும் நீ எலெக்ஷன்ல நிக்கலாமா? நீ வாழ வேண்டியது, வளர வேண்டியது, சம்பாதிக்க வேண்டியது. உங்ககிட்ட மட்டும் பணம் வந்துடுச்சுன்னா உங்ககிட்ட இல்லாத குணம் எல்லாம் இருக்குதா எல்லாரும் பேசுவாங்க. உண்மைதாங்க. இப்ப நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னா அது வேற. நான் இந்த ஜனங்களுக்கு தர்மம் செஞ்சு செஞ்சு கை தேஞ்சு போச்சு. என் கைய ஓட்டங்க. அதுவும் தவிர இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் வந்ததே என்னாலதான். நீங்க இல்லன்னா இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன வேலை? நல்லா உணர்ந்து சொல்றேன். அப்போ நான் ஊடு ஊடா போய் ஓட்டு கேட்க வேண்டிய வேலை எனக்கு இல்ல. இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை என் உயிர் இருக்க வரைக்கும் மறக்கவே மாட்டேன். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிடு, நான் செய்யறேன். சரிங்க, இப்ப கூட உதவி கேட்கத்தான் வந்தேன். அவ்வளவு சீக்கிரமா? விருப்பம் இல்லன்னு வேண்டாம். நீங்க நான் செய்யறேன். அதாவது நம்ம பொண்ணையா இருக்காரு, அவளை பத்தி என்கிட்ட பேசாதே. அவன் அயோக்கியன். பட்ட கடனை கேட்டா நான் கெட்டவன். கடன் வாங்க வரும்போது கண்ணை கத்துக்கிறது, பொண்ணை பாரு போகும்போது வேண்டது, மண்ணை பாரு விளையுது நாசி காமிக்கிறது, கடைசியில கை விரிக்கிறது. நீங்க சொல்லக்கூடாதுங்க. பாவம், ரொம்ப ஏழை.
சுழுவா பணக்காரன் ஆவறதுக்கு வழி சொல்றேன், கேட்க மாட்டேன்றான். அவரு சொன்னாருங்களா அத? சொன்னா அவர் பெரிய மனுஷரு, விரும்பி கேட்கிறார் பொண்ணு கொடுத்துறியா அப்படின்னு நானும் சொன்னேன். நீ சொல்லு. என்ன நீ படிச்சவன், சொல்லிருப்பேன். அந்த பொண்ணு எப்படி வாழணும், எங்க வாழணும் அப்படின்றது உனக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொண்ணு எப்படி வாழணும், எங்க வாழணும்னு. கண்டுபிடிச்சிட்டிய. அப்போ கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம், உன் தலைமையிலேயே முடிச்சிடு. கடன் பத்திரம் இருக்க, எப்படிங்க கல்யாணம் நடத்துறது? நீ ஒண்ணு, இது ஒரு பெருசா. சங்கரா, பத்திரத்தை கொண்டா. இந்தாங்க, பொண்ணை அவங்க கிட்ட வாங்கினாரு பாருங்க, 1500 ரூபா. கல்யாணத்துக்கு முந்தைய இந்த கடன் விவகாரம் எல்லாம் ஐசா பைசாவா தீர்ந்துடணும். அதுக்கு பிறகு மாமனாச்சு மருமனாச்சு குடுக்குறீங்க, வாங்குறீங்க, அது உங்க விவகாரம். அப்போ இந்த கல்யாண விஷயம் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இனிமேலாம் நான் ஏன் பேசுறேன்? தம்பியா இருந்து கல்யாணத்தை பூரா எனக்கு முடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிருச்சு. இவ்வளவு தங்கமான குழந்தைய எவனோ எலெக்ஷன்ல இழுத்து விட்டுருக்காரு. எல்லாமே நமக்கு நன்மையா செய்யறேன்னு என்னென்ன செய்ய போகுது. அப்போ கல்யாணம் கேட்டு நீங்க வச்சுடு, அந்த நேரத்துல நான் வந்துடுறேங்க. நீ வர வேணாம், நீங்க ஊருக்கு பெரிய மனுஷன், வயசானவரு, நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணும்ல, நானே வந்து கூட்டு போறேன். ஆசீர்வாதமா? ஆமா. யாருக்கு? அதான் சண்பகத்துக்கு மாதவனுக்கும். மாதவன் தானே பாப்பல. அவங்க